ஹாய், ஹலோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்கிறது நல்லா இருக்கேன், பட் அவ்வளோ நல்லா இல்லை. என்ன அப்படின்னா, பயம். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. உங்ககிட்ட கேட்குற கேள்வி முதல்ல இதுதான். என்னென்னா, அதிகமான பயம் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு? 2வது, ஒரு வேளை ரொம்ப பயந்துட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பய ஒவ்வொருத்தர் பயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்காது, என்னோடய பயம் உங்களுக்கு இருக்காது. பட் நான் என்ன கேட்க வரேன்னா, அதிகமான பயம் எதை நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு? 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பயத்துலேருந்து எப்படி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறீங்க? ஏன்னா இன்றைக்கி நம்ம யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப் வழியே பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டோம்னா அதுக்கு 10 சொல்யூஷன் சொல்கிறாங்க. பட் ஆனால் 10ல் ஒன்றாச்சும் நமக்கு மேட்ச் ஆகுதா, செட் ஆகுதான்னு கேட்டால் ஆக மாட்டேங்குது. ஆனால் அந்த 10 எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு செட் ஆகும், இல்லை ஒன்றாச்சும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக மீண்டு வெளில வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு நீங்கள் வளன்னு இதை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் சின்ன வயசில் ஓலை வீட்டில் இருந்திருக்கேன். ரொம்ப சின்ன வயசில். அதுக்கப்புறமா ஓலை வீட்டில் இருந்து பழக்கம் இல்லை. என்னோடய பயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். இதிலேருந்து என்னது, நாட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க, எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறதுல இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சைடில் என்ன இருக்கோ அதை எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். என்ன மாதிரி இப்போது வேறு ஏதாவது விஷயத்தில் பயப்படுற ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஓலை வீட்டில் இருக்கேன்னா, என் வீட்டை சுற்றி வந்து பாம்புலாம் இருக்குது. ஸோ என்னென்னா, ஒரு நேரம் எனக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளை மாதிரி தான் அதுவும் ஒரு ஜீவன் இல்லையா? ஸோ அது வாழ்கிறதுக்கும் இடம் வேணும். ஸோ அந்த இடத்துல அதோட இடத்துல நம்ம போகும்போது அது எங்கே போகுன்ற மாதிரி என்னையும் நான் தேர்த்திக்கிட்டா கூட, ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த பயம் வந்து வார்த்தையாலே சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு பயம் இருக்குது. எப்படின்னா, வெளியில் காட்டிக்க முடியாத அளவுக்கு பயம் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப, அதுவும் குறிப்பாக தூங்குறப்போ எப்படி இருக்குன்னா, நம்மளை தட்டி எழுப்புகிற மாதிரி இருக்குது அந்த பயம். ஒரு சின்ன விஷயத்தில் வர பயம் வந்து ரொம்ப பெருசாக நம்ம லைஃப் ரொட்டீனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா, எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு சில நேரம் தோணும், நான் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கேன், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்படி இருக்கிற நானே எப்போ கேட்டாலும் இல்லை கவலையாக இருக்கேன், இல்லை சோகமாக இருக்கேன், இல்லை வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது. ஸோ என்னை வந்து ரொம்ப பயன்படுத்துறது. ஆக்சுவலாக பாம்பு வந்து வெளியில் பார்த்தேன், அதுக்கே நான் இவ்வளோ பயப்படுறேன். பாம்பாக இருக்கட்டும், தேளாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் இத்தனை வருஷமாக நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் பயந்ததில்லை. இப்போ ரொம்ப நான் பயப்படுறேன். ஸோ இந்த நிமிஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் பயத்துலேயே இருப்பாங்க இல்லையா? இருங்க, லாரி போகுது, சவுண்டு கேட்கும். அப்போது நான் வந்து இந்த விஷயத்துக்கு பயப்படுறேன். அப்போது ஒவ்வொருத்தருக்கு லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குல்ல பயப்படுறதுக்கு. அப்போ அதுலேருந்துலாம் எப்படி அவங்க மீண்டு வெளில வராங்க? இல்லை இல்லை, பயமே கிடையாதுங்க, பயமே இல்லை. உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, எனக்கும் பயம் இருந்திருக்குங்க, நானும் அதுலேருந்து மீண்டு வெளில வந்திருக்கேன். வாழ்க்கையில் பயன்றது வந்து அடிப்படையாக எல்லாத்துமே இருக்கிறது தான். அப்படியா? இல்லை நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன்னான்னுட்டு எனக்கு யாராச்சும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் மோஸ்ட்லி ரொம்ப எனக்கு சொல்யூஷனை நான் கேட்டுகிட்டு இருக்க மாட்டேன். பொதுவாக தான் நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி அப்படி இல்லை, நான் எனக்காகவே கேட்குறேன், எனக்கு மட்டுமே கேட்குறேன். எனக்கு கேட்குறத வச்சு என்ன மாதிரி ஒரு சிலர் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பயத்தை நீங்கள் எத்தனை வரியாக எழுதுறீங்களோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் பெஸ்ட்டாக ஒன்று கொடுங்க. எனக்கும் நீங்கள் சொல்லுவீங்கன்னா நம்புகிறேன். எதுக்கு பொது வழியில் நான் கேட்குறேன் அப்படின்னா, நான் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்குறப்போ அவங்க டக்குன்னு சொல்கிற பதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உள்ளே வராது, நீ தான் நம்பணும், நீ எதுக்கு பயப்படுற, அதெல்லாம் வராது அப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் என்னால் அதை கடந்து போகவே முடியல. எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, இருந்தாலும் ரொம்ப பயப்படுறேன். என் பயத்துலேருந்து நான் வெளில வரேன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு வெளியில் வரத்துக்கு எதாவது பரிகாரம் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். பரிகாரம் வேணால் நீங்கள் ஜோசியக்காரை பார்க்கணும்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா நம்ப மாட்டேன்.
எதையும் நம்ப மாட்டேன், ஆனால் இதை மட்டும் ரொம்ப நம்பி தொலைச்சிட்டுனா என்னமோ ரொம்ப பயப்படுறேன். ரொம்ப நேரமாக நான் வீடியோக்கு எடுத்துகிட்ருக்கேன்ட்டு இங்கே ஒரு கொசு போட்டு என்னை கடித்து அவ்வளோ ரத்தம் எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. வலிக்குது. சரி, ஓகேங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. அதில் நல்ல விதமாக எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு ரெக்கவர் ஆகிட்டேன்னா அவங்க கமெண்ட்டை கண்டிப்பாக நான் பின் பண்ணி நான் அந்த ஒரு போஸ்ட் போட்டுறேன். மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.